ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாகில் கிச்சனில் நான் பண்ண சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட இன்னும் நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக எப்பவும் போல் இந்த விலாகும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ விலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் என்ன இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிச்சன் விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜா விஷயங்களை தான் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம கிச்சனை எப்படி க்ளீனாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி வீட்டையும் க்ளீன் பண்ணணும்னு நினைப்போம். அதே மாதிரி தான் பூஜா ரூமும் இருக்கணும். பூஜா வெசல்ஸை எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் லேட் பண்ணணும் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கஷ்டப்படணும். கொஞ்சம் நேரம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து அதில் ரொம்ப கருப்பிடிச்சு போய் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூஜா ரூமை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க, மங்களகரமாக வச்சுக்கோங்க. 2-3 இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னா நானே அப்படி தான் இருந்தேன். இப்போல்லாம் என்னோடய பூஜா ரூம் எப்போயுமே கோவில் மாதிரி நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சூப்பராக எனக்கு என்ன அளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்போவுமே நம்மளால் ரெகுலராக விளக்கேற்ற முடியலைனா கூட பூஜா ரூமை எப்போவுமே மங்களகரமாக பார்த்துக்கோங்க. நீட்டாகவே வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலும் கிடைக்கும். பூஜா ரூம் பாசிட்டிவாக இருக்கிறப்ப நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் வைபாக ஃபீல் ஆகும். ஸோ கடவுள் வாசம் செய்கிற இடத்த நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மங்களகரமாக வச்சுக்குவோம். அடுத்ததாக நம்மளோட கிச்சன் ரொட்டீனுக்கு வரலாம். ஸ்மார்ட் கிச்சனுங்கிறது நம்மளாக உருவாக்குறது தான். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொருளை வாங்கி குமிக்கிறதுலாம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். எல்லா கிச்சன்லேயும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோடய கிச்சனில் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த கேரி பேக் கவர்ஸ் இது அதிகமாக அங்கே இங்கே ரொம்ப செதறி போய் கிடந்துச்சு. ரொம்ப நாளாக எனக்கே அதை பார்க்க இரிட்டேட்டாக தான் இருந்தது. சரி, எதாவது ஒரு இதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். இதில் நான் கிச்சனோட துணிலாம் இந்த பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். இது கப் வாங்கினதுக்கு கொடுத்தது, காஃபி கப்ஸ் வாங்கினதுக்கு. ஸோ இந்த பேக்கை இப்போ கிச்சன் டவலை மாற்றி வச்சுட்டு இந்த பேக்குள்ளே இந்த கேரி பேக்கை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ரொம்ப மெஸ்ஸியாகவும் இருக்காது, பார்க்க நல்லாவும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அங்கே இதை ஹேங் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு இந்த கவர் இருக்கிறது அசிங்கமாகவும் தெரியாது. மற்றபடி இன்னொன்று என்ன அப்படின்னா இதை தூக்கி போட மனசும் வர மாட்டேங்குது. ஏதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்காகவே இப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேரி பேக் கிடைக்கலனா கூட ஏதாவது ஒரு டப்பா மாதிரி கிடைச்சா கூட அதில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்ததாக இந்த கட்டப்பை. இந்த கட்டப்பையெல்லாம் நான் வேறு இடத்துல தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அடைச்சி போய் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்தால் தான் இதுக்கு நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஏன்னா இதில் 2க்கு மேலே நம்மளால் வைக்கவும் முடியாது. அதுக்காக இந்த இடத்த அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இடமா கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடம் இப்போ மெஸ்ஸியாக இல்லாமல் பார்க்க நல்லா இருக்குது. கிளம்ஸியாக இருக்கிறது நம்மளால தான். அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதும் நம்ம தான். ஆனால் என்ன அதை மெயின்டைன் பண்ணால் அது எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் ஆகும். அடுத்ததாக இந்த சின்க் ஏரியா ரீசன்ட் டேஸாகவே நான் அதை க்ளீன் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் கொஞ்சம் லீக் ஆகுது. ஸோ அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் இருந்தேன். இருந்தாலும் சில நேரம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சின்க் கீழே இருக்க இந்த கேபினட் டோர் ஒரு ஆர்கனைஸ் ரேக்கர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரேக் ரொம்ப நாளாக இருந்தது. இந்த இதை ஆர்டர் பண்ணுறப்ப இதில் 4 பீசஸ் வந்துச்சு. 2 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 2 அப்படியே இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துல அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நல்லாவே வெயிட் தாங்கும். நான் சின்க் ஏரியாவில் இதை வச்சுருக்கிறேன். சோப்பு, விம் லிக்யூட் இதெல்லாம் அதனால் நல்லாவே வெயிட் தாங்கும். ஸோ அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சின்க் கீழே இருக்க கொஞ்சம் பொருளை இங்கே கொண்டு வந்துடுவோம். நம்மளுக்கு ரொம்ப ரெகுலராக ஃப்ரீக்வன்சியாக எடுக்கிறது நம்ம இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நல்லா கரெக்டாக அளவு வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் வைக்க போகிறது விம் லிக்யூடு, அப்புறம் நம்ம துவைக்கிற அந்த கிச்சன் துணியெல்லாம் துவைக்கிற அந்த சோப்பு, சர்ஃப் பவுட்ரு, கிச்சனுக்குன்னு தனியாக சர்ஃப் பவுட்ரு வச்சுருக்கிறேன். அதோட நம்ம இந்த ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிக்குவோம். இதுதான் நாம் இப்போதைக்கு சின்க் கீழே எடுக்கிறது இதுதான். ஸோ அதனால் இந்த இடத்துல இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சின்க் கீழே இருக்கிறத நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம். அதை சரி பண்ணதுக்கப்புறம் லைனர்லாம் யூஸ் பண்ணி நீட்டாக அதை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன்.
இது பார்க்கவுமே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ டோர்ல வந்து வச்சிருக்கிறப்ப ரொம்ப வந்து உள்ள வந்து ரொம்ப கிளம்ஸி ஆகாது. அதனால இங்கே வந்து செட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லாவே வெயிட் தாங்கும். அதுக்காக வந்து இதில வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் சிங்க்கு கீழ இருக்க ஏரியா தான் ரொம்ப கிளம்ஸியா இருக்குது. கண்டிப்பா அத வந்து சிங்க் ஏரியா வந்து சரி பண்ணதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த திருப்தியே போதும் அப்படிங்கிற மாரி இந்த ஆர்கனைசிங்க முடிச்சாச்சு. அடுத்ததா முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து நான் இத ரொம்ப நாளா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நான் இட்லி துணியெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அடிக்கடி இட்லி ஊத்துற துணியெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம அப்போ தேவையானப்போ உட்காந்து நம்ம கட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, அந்த துணியவே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மாரி நெறைய கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்லேயே நான் வந்து நம்ம ஏதாவது வடகம் காய வைப்போம், புட்டு வந்து வேக வைப்போம். ஸோ அந்த மாரி எல்லா துணியையும் வந்து அந்த ஒயிட் துணிய ஃபுல்லா அதில தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். நம்ம பொங்கல்லாம் வந்து ரேஷன் வேஷ்டிலாம் குடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாரி இட்லி துணிக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி அப்படின்னீங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது பக்கத்துலேயே வந்து கிச்சன் துணிகளையும் வந்து இங்கேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செப்பரேட்டாக வந்து இடம் கொடுத்து வைக்கிறப்ப வீட்டில் நம்ம சப்போஸ் இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட கரெக்டாக நம்ம அந்த ஸ்பாட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களும் அதை வந்து ஈஸியாக எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்ததா இது என்ன அப்படின்னா, இது வந்து சிரட்டை எல்லாருக்கும் தெரியும் கொட்டாங்குச்சி. இந்த கொட்டாங்குச்சி என்ன அப்படின்னா, நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாரி பிளாஸ்டிக் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதோ, இல்ல வீட்ல யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு இந்த கொட்டாங்குச்சி இதெல்லாம் வந்து விலைக்கு வந்து வாங்குவாங்க. கொட்டாங்குச்சிக்கு ஒரு பை, அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பையின்னு சொல்லி மொத்தமாக வந்து வச்சு 2 மந்த்ஸ் ஒன்ஸு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இதை வந்து விலைக்கு வந்து போட்டுருவேன். இது மூலயமா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டும் சேவ் ஆகும். தேவையில்லாமல் நம்ம வந்து எந்த பொருளையும் வந்து வேஸ்ட் பண்ண வேணாமே. சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி இந்த சின்ன அமௌண்ட்டு கூட கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சேவ் பண்ணுறப்ப சில இதை மட்டும் வந்து குப்பையில் போட்டுருவேன். பிகாஸ் குப்பையில் வந்து இந்த பிளாஸ்டிக்கை எடுத்து அதை வந்து எடைக்கு போட்டு வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த காசு நம்பி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஏமாற்றமாக இருக்கக்கூடாதுங்க. நம்மளால் முடிஞ்சதை இதை பண்ணுவோங்கிற மாதிரி சில பிளாஸ்டிக்கை மட்டும் நான் குப்பையில் போட்டுருவேன். அடுத்ததாக கிச்சனில் இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட கிராசரிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சில நேரம் நம்ம சொல்ல வந்து மறந்துடுவோம். ஸோ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத ஒரு சில நேரம் திங்க் பண்ணி வைப்போம், அடுத்து அது மறந்துடுவோம். அதெல்லாம் இந்த மாதிரி நோட் போட்டு எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை ஒரு தடவை ஷாப் போனாலே போதும், மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அடிக்கடி கடைக்கு போக தேவையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பாத்திரக்கடையில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதையும் வந்து மொத்தமாக வந்து பின்னாடி எழுதி வச்சுக்குவேன். தேவையானப்போ போகிறப்ப நான் வந்து எனக்கு அதில் எது ரொம்ப மஸ்ட்டோ அதை வந்து வாங்கிக்குவேன். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அப்போ இருக்க அமௌண்ட் அளவுக்கு வந்து அதை நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். மற்றபடி நான் எழுதி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது மெமரி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதி வைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கிச்சனில் நம்ம வந்து சேர்க்குற பாலாடையில் பால் காய்ச்சி வைக்கிறப்ப அந்த சேர்க்குற பாலாடையை வந்து நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். சப்போஸ் ஸ்டோர் பண்ணி வைக்காதவங்க நெய் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி கடையில் வந்து பட்டர் வாங்கி கூட நம்ம வந்து காய்ச்சலாம். நான் எப்போவுமே வந்து எடுத்து வைப்பேன். இந்த தடவை வந்து கம்மியாக தான் இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் பாலாடை வந்து சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை வந்து பட்டர் வாங்கிட்டு வந்து அதை தான் வந்து வீட்டில் வந்து நெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இது வந்து நம்ம நார்மலாக வந்து பட்டர் வாங்குகிற அமௌண்ட்டை விட நம்ம நெய் வாங்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த வந்து பட்டர் வாங்கி நம்ம வந்து வீட்டிலேயே வந்து நெய் காய்ச்சிக்கலாம். இதுவுமே ரொம்ப வந்து சிம்பிளான மெத்தடு தான். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து நம்ம வந்து பாலாடை எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அப்படி இல்லை சில நேரம் வந்து எமர்ஜென்சினா இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதும் நம்மளுக்கு வந்து ஈஸியான மெத்தடு தான். நான் வந்து முருங்கைக்கீரை தான் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதுதான் கடைசியாக சேர்த்துருக்கிறேன். நம்ம முருங்கைக்கீரை இல்லைனா கருவேப்பிலை கூட சேர்த்து அது வந்து நெய் ரெடி ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணலாம். அடுத்ததாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்போவுமே டீக்ளட்டர் பண்ணி தேவையில்லாத பாத்திரங்களை வந்து எடுத்து வச்சுருப்பேன். மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மேலே தான் நான் வந்து வச்சுருக்கிறேன், மேலே இருக்க கபோர்டில் கிச்சனில். ஸோ இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்ந்ததுனால இந்த பாத்திரத்தையும் மொத்தமாக போட்டுட்டு ஏதாவது நம்மளுக்கு தேவையான பாத்திரம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை வந்து இன்றைக்கி வந்து டீக்ளட்டர் பண்ண பாத்திரங்கள்லாம் எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டீக்ளட்டர் பண்ணி உடனே வந்து அடுத்து பொருள் எடுக்கணும் இல்லை, அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளுக்கு அது தேவையா அப்படிங்கிறத கொஞ்ச நாள் வந்து யோசித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையிலையும் கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரங்களை வந்து போட்டு நம்மளுக்கு தேவையான கம்பல்சரி தேவைன்னா அந்த பாத்திரத்தை வந்து எடுக்கலாம்.
இல்ல பாத்திரம் தேவையில்ல. இத வந்து நம்ம போட்டு வச்சிரலாம் அப்படின்னா, இது மூலியமா நம்ம வந்து போட்டு அந்த பணத்தையும் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். நான் வந்து இத போட்டுட்டு பாத்திரம் தான் எடுக்க போறேன். கண்டிப்பா அதையும் அடுத்த விலாக்ல வந்து ஷேர் பண்றேன். இதோட இந்த விலாக் முடியுது. கண்டிப்பா இந்த விலாகும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.